த்ரெட்ஸ் ஆப்லேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை எப்படி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸ் ஆப் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். த்ரெட்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய த்ரெட்ஸ் ஆப்பை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐ பட்டன் அப்படி இல்லைனா ஆப் இன்ஃபோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே வந்து த்ரெட்ஸ் ஆப்போட ஆப் இன்ஃபர்மேஷன் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் செட்டிங்கில் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் ஓப்பன் ஆனதுமே கீழே பார்த்தீங்கன்னா அதில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா ஷோ நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இது ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் த்ரெட்ஸ் ஆப்லேருந்து உங்களுக்கு எந்த விதமான நோட்டிஃபிகேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகாது. நீங்கள் ஆப் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் என்னென்ன நோட்டிஃபிகேஷன்லாம் வந்திருக்கு அப்படின்றது. மற்றபடி வெளியில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பேனலில் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வந்து ஷோ ஆகாது. ஸோ இப்போ எப்படி வந்து த்ரெட்ஸ் ஆப்பில் நோட்டிஃபிகேஷனை வந்து ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.